ப்ளீஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. எனக்கே வழியில எல்லா பாசஸும் ஃபுல்லா எடுத்து உள்ள தயவு செஞ்சு கொஞ்சம் முன்னாடி போயிருங்க. கள்ளக்குறிச்சிலேருந்து வரீங்களா? பாஸ்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? ரசிகர் மன்றமா? எல்லா ரசிகர் நாங்கள் நிகழ்ச்சி நாங்கள் டோக்கன் 2ஆம் நம்பருக்கு வந்தா ஜனம் ஃபுல்லாகுது முடியாது அப்படின்றாங்க சார். கெட்ட டைட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. நாங்களும் அவ்வளவு தூரம் நாங்க காயிலேருந்து சாப்பிடல. நாங்க தனுஷ் படனே அங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க சார் டோக்கன். மண்டபத்துல இருந்து வருது சார். எங்க மண்டபத்திலே கொடுத்தாங்க எல்லாருக்கும். கள்ளக்குறிச்சில இருந்து வருது. நாங்க மதியானத்துல இருந்து சாப்பிடல. நாங்க சாகல வரைக்கும் இருந்தோம். ஃபுல் ஆயிடுச்சு டைட் ஆயிடுச்சுன்றாங்க சார். டிக்கெட் இருக்குது உள்ள ஆள் ஃபுல்லா டைட் ஆகுது, யாரால முடியல, ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு எங்களை எல்லாரும் ரிட்டர்ன் வெளியே அனுப்புறாங்க சார். காயில இருந்து 1000 நிறைய இருக்குது சார். இன்னைக்கு ஃபுல்லா எப்படியும் 500 வருது சார். ஃபுல்லா நிறைய ஜனம் ஃபுல்லா முடியல. நாங்களும் அவ்வளவு தூரத்துல இருந்து வரோம் அப்படின்றாங்க சார். ஆனா காலைல இருந்து இன்னும் நாங்க சாப்பிடல. நாங்க எல்லாம் 18 பேர் வந்தோம். அப்படியே வந்தோம். இன்னும் காலைல இருந்து சாப்பிடல, மூஞ்சி எதுவுமே கழுவல, அப்படியே வந்துட்டோம் நாங்க. எல்லாத்துக்குமே வரவங்க எல்லாம் உள்ள போனவங்களும் திரும்பி கூட்டு வந்துடுறாங்க. அப்படியே ஆனா உள்ள விடவங்களால உள்ள மாட்டாங்க. ஆசையா இன்னைக்குதான் நாங்களாம் பார்க்க வரோம் எல்லாருமே ஆசையா அதுக்காக. ஆனா பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து மொத்தம் ஒரு வேன் ஃபுல்லா 55 பேர் வந்திருக்கோம். வந்த இடத்துல இங்க லோக்கல்ல இருந்து வந்தவங்க ஒரு 4-5 பேர் வரல, லேட் ஆயிடுச்சு. மாவட்டத்துல இருந்து ஒன்றிய மூலியமா நாங்க வந்திருக்கோம். எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. டிக்கெட் இவ்வளவு டிக்கெட் எங்கள்கிட்ட ஃப்ரீயா இருக்கு. வந்த இடத்துல நாங்க ஓசில குடுத்துட்டு போக கூட எங்களுக்கு டைம் ஆகாது. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. சும்மா குடுத்துட்டு போக கூட எங்களுக்கு ஆகாது, டைம் ஆகாது. ஆனா அப்படி இருந்தும் அவங்கள்ட்ட நாங்க கேட்டோம் 6 மணிக்குள்ள உள்ள வந்துருங்க. 6 மணி வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி எங்க வெயிட் பண்ணோம்? கேட்ல வெயிட் பண்ணோம். எல்லாம் வந்தாச்சு, வெயிட்ல பண்ணோம் கேட்ல. ஆனா 6 மணி வரைக்கும் நாயோட கேவலமா நின்றுட்டோம் நாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நாங்க ரொம்ப எதிர்பார்த்து வந்திருக்கோம். 4 கேட்டு அலைய விட்டுருக்காங்க இல்லையா. இது வரைக்கும் இது வந்து கடைசி ஆகுது. 4வது கேட்டு இது. எஸ்பி கிட்ட கூட போய் நாங்க கெஞ்சினோம். நாயோட கேவலமா காலில் விழுகாத குறைய கெஞ்சினோம். ஆனா மாவட்ட மூலியமா வரைக்கும் பேசிட்டோம். ஆனா அந்த எஸ்பி இருக்காரு பாருங்க, அவரு கூட எடுங்க. அவர்கிட்ட நாங்க காலில் விழுகாத குறைய கூட கெஞ்சினோம். சார் ஒரு 6 பேர் சார், எங்களுக்கு கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் உள்ள விடுங்க. நாங்க ரொம்ப லாங்ல இருந்து வந்திருக்கோம். 250 கிலோமீட்டர் சார். அதான் ரீசன் சொன்னாங்க. 250 ஹவுஸ் ஃபுல்லுன்னு சொன்னாங்க. அப்படிங்கும் போது டிக்கெட்டை கணக்கு பண்ணி தானே அந்த இது பண்ணிருப்பாங்க. அப்படிங்கும் போது அப்ப இவ்வளவு டிக்கெட் மிச்சமா இருக்குல்ல எங்கள்கிட்ட. எங்க கையில இவ்வளவு டிக்கெட் இருக்கும் போது அப்ப ஒவ்வொருத்தர் கையில எவ்வளவு இருக்கும்? ஒவ்வொருத்தர் கையிலயும் இங்க இருக்கிற அவ்வளவு பேருக்கு டிக்கெட் இருக்கு. அப்படிங்கும் போது அப்ப இது எல்லாமே எங்க போய் வைப்பாங்க? இந்த ஆடியோ லான்ச்சுக்கு இது வந்து மன்றத்து மூலியமா நாங்க தப்பு சொல்ல மாட்டோம், காவல்துறை மேல தப்பு சொல்றோம் சார். அவங்க வந்து ஆர்கனைஸ்னா இது டிக்கெட் கணக்கு பண்ணி தான் சார் பண்ணிருப்பாங்க. டிக்கெட் 300 கிலோமீட்டர் சார். அதுதான் எப்படின்னு கேக்குறேன். அப்ப டிக்கெட் கான்செப்ட் பண்ணி தானே பண்ணிருப்பாங்க டிக்கெட். அதுதான் சொல்றேன். அப்படிங்கும் போது அப்ப நாங்க காவல்துறை மேல கம்ப்ளைண்ட் பண்ணுமா இல்ல ஆர்கனைஸ் இதுக்கு மேல கம்ப்ளைண்ட் பண்ணுமா? எப்படி நாங்க பேச முடியும்?